உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பசங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நல்லா ஒரு சமோசாஸ் பண்ணலாம். அந்த சமோசாக்குள்ளே நல்லா ப்ரான்ஸ் எறா அது வச்சுட்டு அது கூடவே ஸ்பினாச் பசலைக்கீரை இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அது கூட மொசரல்லா சீஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க அது பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் யூஸ்வலாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஹோம்மேட் சமோசா ஷீட்ஸ் எப்படி பண்ணுறது என்னோடய சமோசா வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷீட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இண்டிவிஜுவல் ஜிப்லாக் பேக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கெட் எடுத்து நான் இந்த பிளேட்டில் இப்படி விரித்து அதை டீஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கேன் மைக்ரோவேவில். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஷீட் மாதிரி வரும் அழகாக. ஸோ இதை நம்ம இப்படி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஓட்டிட்டு நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியான சமோசாஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ். ஸோ ப்ரான்ஸ் நல்லா நான் கொஞ்சம் கழுவி எடுத்துருக்கேங்க. நான் இந்த ப்ரான்ஸ் எடுத்துருக்கனால இது ஏற்கனவே கொஞ்சம் குக்குடாக இருக்குது. ஸோ குக்குட் ப்ரான்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரான்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம், இல்லைனா ஒரு 5 நிமிஷமே போதும். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறமா வெந்த ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மொசரல்லா சீஸ் அது நல்லா ஒரு இது எடுத்துருக்கோம். நம்ம இது மாதிரி எனக்கு இங்கே பேக்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மொசரல்லா ஃபுல்லாக ஒரு பால் மாதிரி எடுத்திருக்கேன். பசங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக, அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை ஸ்பினாச் இங்கே இந்த மாதிரி பேக்கெட்டில் அழகாக வரும், பேபி ஸ்பினாச்ன்ட்டு. ஸோ நான் அதுதான் நல்லா வாஷ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன். இதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சோன்னாவே நல்லா பிளான்ச் ஆகிடும். அதுவே அதில் வெந்துற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சில்லி சாஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். அதனால் அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்டஃபிங் இல்லை. கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொரிக்க போகிறோம். குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. நம்ம லேசாக மிக்சியில் போட்டு இதெல்லாம் ஓட்டிக்க போகிறோம். எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ ப்ரான்ஸ் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. மொசரல்லாவும் நீங்கள் கையிலே உதிர்த்தாலும் வந்துடும். ஸோ இல்லைன்னா நம்ம மிக்சியில் ஒன்றா போட்டும் ஆட்டிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். இது லேசாக நம்ம சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு. சில ப்ரான்ஸ் 1-2 இருக்குது, நம்ம கையில் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் லைட்டாக போடலாம். பசங்களுக்கு பண்ணுறதுனால காரம் எல்லாமே கம்மியாக பண்ணலாம். உங்கள் பசங்க ரொம்ப காரம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஸ்டஃபிங் நல்லா வராது. ஸோ இதுவே ஏற்கனவே இல்லை தண்ணி இருக்கும், அந்த கீரையில் அந்த தண்ணி எல்லாமே. ஸோ அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. சீஸ் அப்புறம் மெல்ட் ஆகிடும் ரொம்ப. இதெல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து இப்படி வந்தோன்னா ஒரு 1 மினிட் அவ்வளோதான். நல்லா இப்படி கிளறிட்டு இது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான். ஸோ அங்கே எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதை ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இங்கே கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி நான் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஃப்ராஸ்ட் ஆகிருக்குல இந்த செமி சர்க்கிள்ஸ், இது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பக்கம் இப்படி மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி லேசாக மைதா மாவு தண்ணி தொட்டு நம்ம இப்படி தேய்ச்சிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே மூடிடலாம். ஸோ இந்த மாதிரி கோன் மாதிரி வந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம உடனே பண்ணிடலாம். இது நல்லா உள்ளே நம்ம பொரிக்கும் போது நல்லா மெல்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சாச்சு. ரொம்ப ஓவராக ஃபில் பண்ண வேண்டாம். சைட்ஸ்லேயும் நல்லா இதே மாதிரி இந்த பேஸ்ட் தடவிட்டு இப்படி நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலேயும் எதுவும் கேப் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கணும். ஸோ உள்ள நல்லா கோன் மாதிரி வரும். அது கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் தடவிக்கலாம். ஸோ 2 சைடு கூட தடவிக்கலாம். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா நம்மளுடைய சமோசா நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப காய விடக்கூடாது சமோசாக்கு. ஏன்னா அப்புறம் உள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் வேகாமல் சில்லுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் நம்ம ஃபுல்லாக உள்ளேயும் வேகணும் வெளியே வேகணும். கொஞ்சம் ஓரளவுக்கு இது மாதிரி மீடியமாக இருக்கும்போது மெதுவாக போட்டு எடுக்கணும். ஸோ 2 பக்கமும் ஆகட்டும். நல்லா மெதுவாக திருப்பி விடலாம் எல்லாத்தையும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சி. ஸோ நான் எடுத்துகிறேன் இப்போது. உள்ளே எல்லாமே வந்து ஏற்கனவே வெந்தது தான், அதனால் நிறைய நேரம் ஆக வேண்டாம். ஸோ நம்ம வந்து எடுத்துடலாம். சரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ட்ரிப் சமோசாவும் நல்லா போட்டு எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கெச்சப் கூட வந்து நம்ம சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். நல்லா சூப்பரான கிறிஸ்பியான சமோசாஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமோசா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஸ்டஃபிங் நிறைய வச்சுருக்கோம். ஸோ நல்லா நீங்கள் கேட்கணும் நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. வெளியே கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ். பாய். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.